எல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாமான்னு தான் தெரியலையே. இப்ப நம்ம கூப்பிட்டா வருவாளா? கூப்பிட்டு தான் பாப்போமே. நம்ம கூப்பிட்டு நிலா மட்டும் வந்துட்டானா நம்ம மாமனார் கடுப்பாவாரு. அது நமக்கு ஜாலியா இருக்குமே. கூப்பிடு. நிலா, நிலா. இது வரேங்க. ஆ, அம்மா, அவர் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டு வந்துரு ஒரு நிமிஷம். என்னங்க இவ? என்ன ஓட்டம் ஓடுறா? கூப்பிட்டீங்களா? நானா? ஆமா, நீங்க தானே கூப்பிட்டீங்க. ஆமா மாமா, நான் தான் கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்டேன்? குளிக்கணும். பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்கா? அதெல்லாம் இருக்குங்க. அவள் ஏதாவது வேணுமா? இருந்தா கொடுங்களேன். ஒண்ணு என்னடி காஃபி குடுத்துட்டியா? குடுத்துட்டேமா. அதான் எந்திரிச்சிருக்காரு. அதான் குடுத்துட்டு வந்துட்டேன். ராணி மாதிரி இருந்த பொண்ணு நீ இப்படி போய் ஓடி ஓடி அவனுக்கு சேவை செஞ்சுகிட்டு இருக்க. நான் அப்படி என்ன சேவை செஞ்சேன்? காஃபி தானேமா கொடுத்தேன். நீ வெளியே வந்த உடனே உனக்கு நான் தானடி காஃபி கொடுத்தேன். அதே மாதிரி அவரும் வெளியில வந்தா அவருக்கும் நான் கொடுக்க மாட்டேனா? நீ உன் காஃபியை கூட குடிக்காம எதுக்கு தூக்கிட்டு ஓடுற? அப்பா இருக்கிற இடத்துக்கு காஃபி கொண்டு போய் குடுத்ததே இல்லையா? அப்பாவும் அவனும் ஒன்னாடி அவங்க வீட்டுல என்ன அப்படி கவனிக்கிறாங்கம்மா. அதே மாதிரி தானே நானும் அவங்கள கவனிச்சுக்கணும். இல்ல, நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்க வேண்டாம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அங்க இருக்கிறவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். இருந்தாலும் அந்த வீடு ரொம்ப பழசா இருக்கு. எந்த வசதியும் அந்த வீட்டுல இல்ல. உன்னை அங்க பார்த்த அன்னைக்கு கேட்டதுதான் இப்போ நான் கேக்குறேன். எப்படிமா அந்த வீட்டுல இருக்க? அப்பா, வீடுங்கிறது வெறும் கட்டடம் இல்லையே. அங்க இருக்கிற மனுஷங்க தானே. ஓ, ஆர்கிடெக்ட் நீலா பேசுறாளோ? அப்படி இல்லன்னு நான் நிஜமா தான் சொல்றேன். இவ இப்படி மாறி போனது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம வீட்ல ஏசி இல்லாம இவ தூங்கவே மாட்டா. ஆனா அங்க ஏசி இல்லங்கறீங்க, வீடு பழசா இருக்குங்கறீங்க, எந்த வசதியுமே இல்லன்னு சொல்றீங்க. அது எதையுமே ஒரு குறையாவே இவ நினைக்கல. இதெல்லாம் எப்படின்னு எனக்கும் சத்தியமா புரியலங்க. அம்மா, அந்த வீட்டுக்கு நான் முதல்ல போனப்போ எனக்குமே அந்த வீடு பிடிக்கலதான். ஆனா இப்போ எனக்கு அப்படி தோணும். ஒரு வீட்டை எப்படி வசதியோட கட்டிருக்காங்கிறதுல அந்த வீட்டோட அழகு இல்ல, அந்த வீட்டுல இருக்க மனுஷங்களாலதான் அந்த வீடே அழகா மாறும்னு அங்க போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா